தொடங்கிடுச்சு. முருகா முருகா புலி முருகா இவன் புயல் கிளம்பிடும் வேல் முருகா. காட்டினை காத்திடும் கவசம் நீயே, புயல் காற்றினை வீழ்த்திடும் வீரன் நீயே. எற தேடி வர புலி நீ வைக்கிற பொறியில சிக்காது, நீ தான் தேடி போகணும். அதுதான் காட்டோட தர்மம். போலீஸ்காரன் என்கிட்ட எவன் எதிர்பார்க்காம தம்பி மௌன ரவி என்ன கூப்பிட்டாரு சார், இந்த மாதிரி புலிமுருகன் ட்ரெய்லர் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தம்பி நான் ஜாஸ்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவதில்லை இப்போ. இல்லை நீங்கள் வரணும், இது ஒரு பிரம்மாண்ட படம் தானே, நீங்கள் முதல்ல பிரம்மாண்ட படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை நான் சொன்னேன் அதோட எல்லாம் பெரிய படம் இது, நல்ல நான் வருது. இல்லை சார் வரணும்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேன். ஆர்பி படம் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். இந்த மேடையில் நான் ஒரு சில பேருக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படமாக அமைகிறதுக்கு, அதுவும் மொழிமாற்று படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு முக்கியமாக வந்துட்டு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு தான் அந்த படத்தோட வெற்றியை வந்து நிர்ணயம் பண்ணும். செகண்ட் திங், அந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ இந்த படம் வந்துட்டு மலையாளத்தில் பெரிய ஹிட்டு தெரியும், பட் இந்த படத்தை தமிழ்லையும் மிகப்பெரிய ஹிட் ஆகணுங்கிற ஒரு கடுமையான முயற்சியில் பண்ணோம். எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பிரமாண்டமாக இருந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது வந்து கேட்டி குஞ்சுமான் சார். இப்போ திருப்பி என்னென்னா, இப்போ 1000 crore கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. ஸோ அவர் அடுத்தது ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணணும். அது வந்து 10,000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணணும் விரும்பி வேண்டி கிடைக்கிறேன் சார். நீங்கள் do not stop producing films சார், ப்ளீஸ் டூ தட். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷன். அது ரொம்ப எல்லாராலையும் முடியாது. ஜென்டில்மேன் படம் எடுக்கும்போது அதோடைய ரெவென்யூ என்ன இருக்கக்கூடும்னு நினச்சி அவர் படம் பண்ணல, படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனுக்காக பண்ணார். சேம் இந்த ப்ரொடியூசர் அவங்களும் வந்து அந்த புலிமுருகன் எடுக்கும்போது என்ன செலவாகும், இதில் என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணல. அதே மாதிரி வந்து பாகுபலியோட ப்ரொடியூசரும் வந்து 250 கோடிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணல. அவங்க வந்து என்ன ஆகும், இதில் என்ன ரெவென்யூ வரும்னு பார்க்கல. அவங்க பார்த்ததுலாம் படத்தோட பேஷன் தான். அப்படி பேஷனோட பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு.